வணக்கம். நம்ம வந்து பாபாவுடைய லீலாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா தன் இனங்கன்றை பசு எங்கனம் நேசிக்கிறது என்பதை யாவரும் அறிவர். அதன் மடி எப்பொழுதும் நிறைந்திருக்கின்றது. கன்று பால் வேண்டி மடியை முட்டும் பொழுது தடையின்றி பால் பெருக்கெடுக்கின்றது. அங்கனமே தாயாரும் தக்க தருணத்தில் தன் குழந்தையை பசியறிந்து மொழியமுது தந்து ஊட்டுகிறாள். அதற்கு ஆடை அழகுற அதுக்கு பிடிச்சமான ட்ரெஸ்ஸை போட்டு அம்மா வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க இல்லையா? அதே மாதிரி தான் பாபா நமக்கு செய்கிறதும். இப்போ தாயன்பு வந்துட்டு விசித்திரமானது, அசாதனமானது, பற்றில்லாதது, இணையில்லாதது. தம் அடிவுகளிடம் சத்குருவும் இத்தகைய தாயன்பையை காண்பிக்கின்றார் அப்படின்ட்டு ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ஸ்டோரி அப்படின்னா, அந்த ஹேமத் பந்த் வந்து இருக்கார் இல்லைங்களா? அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து ரிட்டையர் வந்து ஆகிட்டார். அவருக்கு வந்து அவருக்கு வந்து தரக்கூடிய சம்பளம் அந்த பென்ஷன் இருக்கு இல்லைங்களா? அந்த பென்ஷன் வந்துட்டு அவருடைய ஃபேமிலி வந்துட்டு நடத்துறதுக்கு போதுமானதாக இல்லை என்ன. அதனால் அவர் வந்து பாபா வந்து பார்க்க வந்தார். வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இந்த பென்ஷன் வந்து சுத்தமாக வந்து ஃபேமிலிக்கு வந்து போதாது, நீங்கள் தான் வந்துட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு பாபா வந்துட்டு இந்த என்ன சொல்கிறாருன்னா, பாபா ஏன் அவர் எப்பொழுது எனக்கு பணி செய்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவரது உணவு எப்பொழுதும் நிறைந்திருக்கும், ஒருபோதும் காலியாக இருக்காது. அவர் தமது கவனம் அனைத்தையும் என்பால் திருப்பி நாத்திகர்கள், மதப்பற்றவர்கள், குடுமையாளர்கள் இவர்களின் கூட்டுறவை தவிர்த்து எல்லோரிடமும் பணிவாகவும் அடக்கமாகவும் இருந்து உள்ளத்தாலும் உயிராலும் என்னை வணங்க வேண்டும். இதை செய்வாராகில் அவர் எல்லையற்ற பேரின்பத்தை அடைவார். எவருடைய வழிபாடு உபதேசிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த நான் என்பது யார் என்னும் வினாவுக்கு சாய்பாபா என்பது யார் என்னும் குறிப்பில் முன்னமே இந்நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது சொல்கிறாங்க. அது நம்ம பாபா சொல்கிறது வந்துக்கிட்டு என்னென்னா, அந்த இறைப்பணி வந்து செய்யும் பொழுது அவங்களுக்கு தேவையான, அவங்க ஃபேமிலிக்கு தேவையான எல்லாத்தையுமே அந்த கடவுள் பார்த்துக்குவார். அதை தான் அவர் சொல்கிறாங்க. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். பாபா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு? ஆமாம், நம்முடைய கவனத்தை வந்து பாபா மேலே திருப்பி நாத்திகர்கள்னால் அது யார்? சாமி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மதப்பற்று அற்றவர்கள், புரியுதுங்களா? அப்புறம் கொடுமையாளர்கள் தான் யார்? நிறைய தீங்கு செய்கிறாங்க இல்லையா? இதுக்குமே வந்து அஞ்சாமல் அவங்க இந்த மாதிரி பர்சன்ஸுடைய கூட்டுறவு வந்துட்டு இல்லாமல் வந்துட்டு இருக்கணும். கூட்டுறவுனா நட்பு, அந்த நட்பு வந்துட்டு இந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்ட வந்துட்டு இல்லாமல் நம்ம வந்து இருக்கணும். இருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரிடமும் பணிவாகவும் அடக்கமாகவும் இருந்து உள்ளத்தாலும் உயிராலும் என்னை வணங்க வேண்டும். புரியுதுங்களா சொல்கிறது? இதை செய்வாராகில் அவர் எல்லையற்ற பேரின்பத்தை அடைவார். இதை நம்ம செய்தாலே போதும், நமக்கு முத்தி கிடைச்சிடும்.